இங்க வானதி ஒரு பக்கம் எப்படியாவது நம்ம பாண்டிக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டை கொடுக்கணும். சொல்லப்போனா பாண்டி நமக்காக தான் இந்த கடையை லீஸ்க்கே எடுத்திருக்கான். அதனால அவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற அவங்களோட உண்டியில தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்டியில் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் தள்ளி போட்டு பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க வானதியோட அம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக வீட்டை வந்து இப்படி அலங்கோலமாக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட கவனிக்காத வானதியும் அவங்களுக்கு தேவையான உண்டில் கிடைக்கிற வரைக்கும் தேடுறாங்க. அந்த உண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து டப்புன்னு உடச்சி அதில் இருக்க காசை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க வானதியோட அம்மாவும், ஏண்டி எதுக்கடி உண்டியில் உடைக்கிற, எதுக்கடி இந்த காசு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வானதியும், ஏன் நான் எதுக்கு பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லப்போனா பாண்டி அவன் வேலை பார்த்த கடையை லீஸ்க்கு எடுத்துட்டான். இப்போ அந்த கடையில் அவன் ஓனா வேலை செய்ய போகிறான். அதனால தான் என்னால் முடிஞ்ச கிஃப்ட் ஏதாவது நான் கொடுக்கணும்ல, அப்போ தான் அவனுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வானதி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு செம காண்டாகுது. இவெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஆனால் வானதி அது எதுவும் பெருசாக எடுத்துக்காம அடுத்து பாண்டியோட கடைக்கு வந்து இங்கே அவங்க வாங்கிட்டு வந்த சட்டையும் கையில் கொடுத்து இந்த பக்கம் கடை க்ளீன் பண்ணுற வேலையில் ரொம்ப மும்முரமாக இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லப்போனால் பாண்டி மட்டும் கஷ்டப்படக்கூடாது, நாமளும் இந்த கடையை ரெடி பண்ணுறதுக்கு கூட இருந்து மெனக்கடணும். ஏன்னா பாண்டி எல்லா விஷயத்தையும் தனக்காக தானே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சைடில் நிலாவும் இங்கே சோழனும் ரொம்ப கேஷுவலாக இங்கே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து பேசிகிட்டே வரும்போது கரெக்டாக பாண்டியோட கடைக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா இவங்க 2 பேர் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிலாவும் பாண்டி கிட்ட, நீ பேசாமல் சோழனையும் வேலை கூப்பிட்டுக்கலாம்ல பாண்டி, எதுக்காக நீங்கள் மட்டும் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாண்டியும், சோழன் மத்தியானமே வந்து எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழனும் ரொம்ப கெத்தா காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வானதி வாங்கி வச்ச சட்டையை வச்சு இவர் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி கலாச்சிக்கிட்டே வானதியை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. வானதிக்கு ரொம்பவுமே கோவமாக இருக்கு. அதில் முக்கியமாக இங்கே நிலாவை பார்த்தா வானதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நிலாவை பார்க்க அவங்க முறைச்சிக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிலாவை சுத்தமாக வானதிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா பாண்டி விஷயத்துலையும் சரி, இங்கே வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள்லையும் நிலா மட்டுமே தலையிட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டி அவங்க பெரிய ஆளாயிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு பொறாமை இங்கே வானதிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொறாமை தான் இங்கே வானதியை நிலாவை பார்த்த உடனே கோவப்பட வைக்குது. அவங்க இந்த பக்கம் நிலாவை பார்த்து ரொம்பவே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு உடனே நிலாவும், சரி ஓகே நீங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியோட கடை நேம் போர்டில் ஏதோ ஒரு பேர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சர்ப்ரைசிங்காக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டி இங்கே பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்க போகிறாரு. ஏன்னா வானதி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி வானதியோட பேரை கடை பேராக வைக்கல அவர். இன்னொரு பக்கம் டைரெக்டாக சோழனை யோசிச்சுட்டு இருக்க மாதிரியும் சோழனோட பேரையும் வைக்கல. அப்போனா என்ன வைக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அவர் வைக்க போகிற பேர் தான் இங்கே பயங்கர ட்விஸ்ட்டை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் வீட்டுக்கு போயிடுறாங்க. வானதி கிட்டேயும் டைரெக்டாக வந்து பாண்டி, வானதி நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி வானதி அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. அவங்களும் வீட்டை பார்த்து கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே பாண்டி கடையில் இருக்கிற மிச்ச ஒர்க் எல்லாம் தனியால் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேரனும் சரி எதுக்கும் நம்ம பாண்டிக்கு ஹெல்ப் பண்ண போலான்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிடுறாங்க. ஆனா சோழன் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சேரனும் சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணி, ஏ பாண்டி நான் வேணா ஹெல்ப் பண்ண வரட்டுமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பாண்டியும், அண்ணே இல்லைண்ணே நானே இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கே வந்துடுவேன், சொல்லப்போனால் நேம் போர்டு மட்டும் வரணும், அது வந்த உடனே கடை மேலே வச்சுட்டா போதுண்ணே, மற்றபடி கடையை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சேனே அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்ட சேரனும் சரி ஓகே நல்லதே நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டில் தங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே சேரனும் நேம் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த நேம் போர்டை தூக்கி மேலே மாட்டி வச்சுட்டு அடுத்து வேகமாக வீட்டை பார்த்து கிளம்புறாரு. அதுவும் அந்த நேம் போர்டு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணி வேற வச்சுட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான். அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல ரொம்ப கேஷுவலாக படுத்து தூங்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ரொம்ப டயர்டோட இருந்துச்சு. எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாண்டியோட கடை ஓப்பனிங் அப்படின்றதுனால கண்டிப்பாக அது ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலாவும் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும் ராகவ் அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட பர்மிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் என்னாச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு நிலாவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க பாண்டி வந்து மெக்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு, அதனால தான் அந்த ஓப்பனிங்க்கு போகிறதுக்காக தான் நான் பர்மிஷன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட ராகவும் சரி ஓகே நிலா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ராகவுக்கும் மனசில் ஏதோ ஒரு விஷயம் படுது. அதனால பேசாமல் நிலா
நிலா கிட்ட ஸ்கோர் பண்றதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வானதியும் வீட்டுல இருந்து ரெடி ஆயிட்டு இன்னைக்கு பாண்டிக்கு ரொம்பவே பிடிச்ச நாள். சொல்லப்போனா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த மெக்கானிக் ஷாப்பை அவனுக்கு சொந்தமாக்கின நாள். அதனால இந்த ஓப்பனிக்கு நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே வானதியோட அம்மாவும், ஏண்டி நீ பண்ணுறது எதுவும் சரியில்லடி, நேற்று எதுக்கு ரொம்ப லேட்டாக வந்த, அதை விட இப்போ நீ எதுக்காக சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வானதியும், இங்கே பாருமா, உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, பாண்டி அந்த கடையை இப்போ அவன் பேருக்கு எடுத்துட்டான். நான் நேற்றே சொல்லிட்டேன், இன்றைக்கி அந்த கடை ஓப்பனிங்கு, அந்த கடையை போய் நான் பார்க்க போகிறேன். சொல்லப்போனால் பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அந்த கடையிலேருந்து வர சம்பாத்தியம் எல்லாத்தையுமே எனக்கு தானே செலவு பண்ணுவான். அதனால தான் அதுலேயும் பாண்டியோட ஸ்பெஷலான விஷயங்கள் நடக்கிறப்போ அவன் கூட நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் வானதியோட அம்மாவுக்கு கடுப்பாகுது. அதே நேரம் வானதியோட அப்பாவும், இங்கே பாருடி, நம்ம பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, நம்ம பையன் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம பொண்ணும். அதே நேரம் இப்போ அந்த பையன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுல்ல, பாண்டி தான் இப்போ சொந்தமாக அந்த கடையை ரெடி பண்ணிட்டான்ல, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல தொழில் இருக்குது. அதே மாதிரி வானதியும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, நாமளும் பேசாமல் அந்த கடை திறப்புக்கு போவோம், அந்த பையன் எப்படி அந்த கடையை வச்சுருக்கான், நம்மளை எப்படி கவனிக்கிறான்னு பார்ப்போம், நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம பேசாமல் வானதியை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு வானதி அம்மாவுக்கு செம்ம காண்டாகுது. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணை போய் அந்த மெக்கானிக் பையில கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புத்தி கத்தி கெட்டு போச்சா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வானதியோட அப்பாவை போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்குறாங்க. ஆனால் அவரும், நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், சரி விடு, நான் இப்போ சொன்ன விஷயத்த நீ கண்டிப்பாக கொஞ்சம் நாளில் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து ஆட்டோ ஓட்ட கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே வானதியும் டேரெக்டாக கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ கடையோட நேம் போர்டு மட்டும் க்ளோஸில் இருக்குது. அப்போ பாண்டியை பார்த்து, பாண்டி என்ன பாண்டி நேம் போர்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாண்டி இருந்துக்கிட்டு, வானதி அது சர்ப்ரைஸ், என் வீட்டு ஆளுங்களும் வந்துட்டு அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கடையை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு வானதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம பேர் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இங்கே டேரெக்டாக காரில் சோழனோட ஃபேமிலி வராங்க. அப்போது சோழன், நிலா, இன்னொரு பக்கம் நடேசனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பாண்டி தான் நடேசனையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு தான் சேரனும் நடேசன் இந்த கடைக்கு வரணுங்கிறதுக்காக அந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போது நடேசன் இறங்கி வந்து பார்த்துட்டு, ஏன்டா பாண்டி 3 லட்ச ரூபான்னு சொன்னேன், சின்ன கடையாக இருக்குது, இந்த இடம் கரெக்டாக நடமாடா, இங்கே மெக்கானிக் ஷாப் வச்சா நல்லா ஓடுமாடா அப்படின்ற மாதிரி பாண்டி கிட்ட கேட்குறாங்க. அப்போ பாண்டியும், அதெல்லாம் சரியாக இருக்கும்ப்பா, இந்த இடம் ஏற்கனவே மெக்கானிக் ஷாப் இருந்த இடம் தானே, அது மட்டும் இல்லாமல் நான் தான் மெக்கானிக்காக வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் என்ன வேணும், எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன்ல அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடை பேர் மூடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இங்கே பாண்டி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு உடனே இந்த கடையை ஓப்பன் பண்ண போகிறது ஒரு முக்கியமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனை கூப்பிட்றாங்க. நடேசனுக்கு செம்ம ஷாக்கு. டேய், நான் எதுக்குடா ஓப்பன் பண்ணிட்டு, நீங்களே ஓப்பன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கோபமாக தான் பேசுகிறாரு. பட் இருந்தாலும் பாண்டியும், இல்லைப்பா நீ தான் ஓப்பன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே வேகமாக போய் நடேசனும், என்னடா பண்ணும், இந்த கயிறு இழுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தா இங்கே செம்ம ஷாக்கு. ஏன்னா அதில் நடேசன் பைக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டுக்கு மேலே ஐயனார் துணை அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான லெட்டரும் இருக்குது. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி எப்போவுமே பாண்டி நடேசன்கிட்ட கொஞ்சம் கூட முகத்தை கொடுத்து பேச மாட்டார். ஆனால் நடேசன் பேரே வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வானதிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாண்டி என் பேரை வைப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா பேரை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கடுப்பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நடேசனும், டேய் என் பேர் எதுக்குறா வச்ச, இந்த மாதிரி உங்கள் பேரோ இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பேரே வச்சிட வேண்டியதானே, எதுக்கு என் பேரை வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ பாண்டியும், இல்லைப்பா நாங்கள் இந்த லெவலுக்காவது நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் நீ தானே, அதனால தான் நான் உன் பேரை வச்சேன்ப்பா, உன் பேர் இருக்கட்டு, இனிமேல் இந்த பற்ற உன் பேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிலாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ராகவ் பொக்கேவோட வராரு. சொல்லப்போனால் ராகவ் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிலாவோட வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி மறுபடியும் நிலாவோட மனசை மாற்றிடலான்னு தான் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பண்ணுற விஷயம் எல்லாமே நிலா கிட்ட வேலை செய்யுமா, இல்லை நிலா கிட்ட நெருங்கிறதுக்கு சோழன் இங்கே ராகவா அலோவ் பண்ணுவாரா அப்படிங்கிறதையும் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.